கிறிஸ்து இயேசுவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு வேறு பிரிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரி யாவருக்கும் கூட நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் அருமை இரட்சகர் கர்த்தர் இயேசுவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் பெருக கடவது என்ற அன்பின் வாழ்த்துக்களோடு இந்த ஒரு நாளிலும் இப்படிப்பட்ட ஒரு கூடுகை நமக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்து தேவனுடைய மாபெரிதான சத்திய வார்த்தைகளை நாம் தெரிந்து கொள்ள வண்ணம் தேவன் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காய் முதலாவது நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தர் இயேசுவின் நாமத்தினால நன்றிகளும் துதிகளும் ஸ்தோத்திரங்களும் ஏறெடுத்துக்கொண்டு இந்த ஒரு கூடுகைக்குள்ள நம்ம கடந்து போகலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த ஒரு பாடம் பார்க்கின்றீங்கன்னா கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையினுடைய விதம் எந்த மாதிரி ஒரு விதத்தில் அவர் வந்திருக்கிறாரு, அவருடைய பிரசன்னம், அதை குறித்து நம்ம ஆராய போகிறோம். நைட் டியூட்டி முடிச்சுட்டு வந்திருக்கேங்க. நைட் டியூட்டி முடிச்சுட்டு காலையிலேருந்து உட்காந்துருக்கேன். காலையில் கால்குலேஷன் சப்ஜெக்ட் இருந்தது, மேக்ஸ் சப்ஜெக்ட். அதுக்கு அடுத்தது மகாமேன்மை வாக்குத்தக்கங்க. இந்த பாடம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் பிடி பீரியடு கொடுத்துருக்கணும், மத்தியானத்தில் சப்ஜெக்ட் கொடுத்துருக்கணும் இல்லைங்களா? அப்படியா? அப்படின்னா அப்படி இல்லைங்க. காலையில தான் சப்ஜெக்ட் கொடுத்துக்கணும். மத்தியானம் இங்கே வேல்யூம்ஸ் படிக்க நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா, நாங்கள் பாருங்க, நான் சொல்லலை, இதுக்கு நான் பொறுப்பும் இல்லை. தயவுசெய்து தூங்குறவங்க இதனுடைய எந்த பிரதர் ஏற்கனவே சொன்னாங்க, தூங்குனா பாடம் எக்ஸ்ட்ரா போயிடும். தயவுசெய்து தூங்காத விழித்திருந்து நீங்கள் கேட்கணும். ஏன்னா இது முடிஞ்ச பிறகு ஐசக் பிரதர் வந்து சில கொஸ்டின்ஸ் கேட்பார் இதுலேருந்து. அதனால நீங்கள் விழித்திருந்தா மட்டும்தான் இதை வந்து கவனிக்க முடியும்னு சொல்லிட்டு பார்க்குறோங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்போது இந்த வால்யூம்ஸ்னுடைய ஒரு சாராம்சம் மட்டும் தான் நம்ம இந்த ஒரு விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் தேவனுடைய பிள்ளையா ஆகணும்னா, ஸ்டார்டிங் அதை தான் அவர் சொல்றார். ஒரு மனுஷன் தேவனுடைய பிள்ளையா ஆகணும்னா, அப்படின்ற ஒரு விருப்பம் அவருக்கு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ஒரு ஆளுகையை பற்றி தெரிஞ்சுக்கணும். முதலாவது தேவனுடைய ஆளுகையை பற்றி தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது அவருடைய போதனைகளை குறித்து தெரிஞ்சுக்கணும். மூன்றாவது பார்த்தீங்கன்னா தேவனுடைய அந்த ஒழுக்க நெறிமுறைகள், ஒழுக்கங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இதனுடைய வழியா தான் தேவன் என்ன பண்றாருன்னா, நியாய தீர்ப்பு மற்றும் ஆசீர்வாதம், இந்த ஒரு ரெண்டு காரியங்களை என்ன பண்றாருன்னா கற்றுக் கொடுக்கிறார். இந்த ரெண்டு காரியங்களை கற்றுக் கொடுக்கிறதுக்கு இப்போ தேவனுடைய பிள்ளைகள் ஆகணும் அப்படின்ற விருப்பம் இருந்தவங்களுக்கு மாத்திரம்தான் இந்த ஒரு காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். ஏன்னா அது ஆசீர்வாதங்கள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். என்ன மாதிரியான ஒரு ஆசீர்வாதங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்க்கும்போது, அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய இந்த நோக்கம் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுங்க தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த ஒரு நோக்கம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய இரண்டாம் வருகையினுடைய நோக்கமா இது இருக்குதுன்னு கூட நம்ம பார்க்கிறோம். இந்த ஒரு நோக்கத்தை நம்முடைய சிந்தையில கொண்டு இந்த ஒரு பாடங்களுக்குள்ள நம்ம கடந்து போகலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்போ இந்த ஒரு இரண்டாம் வருகை குறித்து நம்ம அதிகமான காரியங்களை நாம ஆராய்ச்சி பண்ண போறோம். அதுல பாத்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட்ஸ் தான், அதிகமான பாயிண்ட்ஸ் கிடையாது. ஸோ இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய முதல் வருகை, அவருடைய முதல் வருகை பார்க்கும்போது அவர் எப்படி வந்தாருங்க? எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். மாம்சத்துல வந்தாருங்க. எதற்காக வந்தார்? எப்படி வந்தார்? ஈடுபலி கொடுக்கணும். அவர் முதல் வருகையில ஈடுபலி கொடுக்கணும், தன்னை தாழ்த்தி வந்தார். எவ்வளவு பெரிய உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்த கர்த்தர் இயேசு இந்த பூமியில வரும்போது எவ்வளவு தாழ்மையான கோலத்தை அவர் எடுத்து வந்தார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்போ ரெண்டாம் வருகை, இந்த முதல் வருகையை இந்த மாதிரி இருந்தது. ரெண்டாம் வருகை, அவருடைய ரெண்டாம் வருகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு நோக்கங்கள் கண்டிப்பா எல்லாருமே தெரிஞ்சிருக்கணும். திரும்ப கொடுத்தலின் காலம். திரும்ப கொடுத்தல், அதாவது மனுஷன் இழந்ததை திரும்ப கொடுக்கணும். இதுதான் வந்து இரண்டாம் வருகையினுடைய நோக்கமா இருக்குது அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்போ முதல் வருகைக்கும் இரண்டாம் வருகைக்கும் ஒரு இடைப்பட்ட காலத்துல ஒரு முக்கியமான வேலையை செய்யணும். என்ன அந்த முக்கியமான வேலை? முதல் வருகைக்கும் இரண்டாவது வருகைக்கும் இடைப்பட்ட காலத்துல முக்கியமான ஒரு வேலை செய்யணும். சூப்பர். சோ சபையை கூட்டி சேர்க்கணும். சபையை கூட்டி சேர்க்கணுன்றது தான் தேவனுடைய திட்டமா இருக்குது அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த ஒரு திரும்ப கொடுத்தலினுடைய காலங்கள், அந்த ஒரு விஷயத்துல இப்போ கர்த்தர் இயேசு இரண்டாம் வருகையில வந்து அவர் என்ன பண்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய சபையை கூட்டி சேர்த்து
அவங்களும் கூட இந்த ஒரு திரும்ப கொடுத்தலின் ஒரு இழந்ததை திரும்ப கொடுத்தலின் ஒரு இந்த ஆசீர்வாதத்துல இந்த ஒரு சபையும் கூட பங்கு பெறணும் அப்படின்றது தான் அவருடைய நோக்கமா இருந்ததுன்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த ஒரு காரியங்களை நம்ம மனதில் வைக்கக்கூடியவர்களா இருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. அப்போ முதல் வேலை எப்படின்னு பார்த்தீங்கன்னா சபையை கூட்டி சேர்க்கணும். அந்த கூட்டி சேர்க்கிற ஒரு விஷயம் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா சங்கீதம் 55 நமக்கு எல்லாம் தெரிஞ்ச பரிச்சயமான ஒரு வசனம். பலியினால என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்க. ஸோ இது சரீர பிரகாரமா இதை செய்யறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சரீர பிரகாரமா செய்யறது இல்லைங்க. ஆவிக்குரிய விஷயங்களுக்கு, ஆவிக்குரிய ஜீவிகளுக்கு ஆவிக்குரிய ஒரு வாய்ப்பா இருக்குது அப்படின்னு கூட நம்ம பார்க்கணும். இந்த ஒரு காரியங்கள்லாம் எப்படி கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கர்த்தர் இயேசு முதல் வருகையில வந்தாருங்க. முதல் வருகையில வந்துட்டு அவர் என்ன பண்ணாருன்னா இந்த இடத்துல சபையை கொஞ்சம் பேரை செலக்ட் பண்ணாரு. செலக்ட் பண்ணிட்டு அவர் என்ன சொல்லிட்டு போனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ணின பின்பு, இது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன உதாரணமா சொல்றோம். உதாரணம் தான். இப்போ நம்முடைய மூத்த சகோதரர் இருக்காரு, அவர்கிட்ட நான் ஒரு வேலை கேட்குறேன். அவர் இன்ஜினியர். அவர் சென்னைக்கு போயிட்டு பிரதர் நான் சென்னைக்கு போயிட்டு உங்களுக்கு ஒரு வேலை ஏற்பாடு பண்ணிட்டு நான் உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்டு அவர் சென்னை போயிட்டாரு. நான் நாங்க காட்பாடிலே இருக்கிறேன். ஆனா எங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதர் கண்டிப்பா நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு வேலையை பார்த்துருப்பாரு, பார்த்துட்டு நம்மளை கூப்பிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அதே மாதிரி பிரதர் என்ன பண்ணாருன்னா நம்ம பிரதருக்கு சொல்லியிருக்கிறோம் அந்த இடத்துல கண்டிப்பா நம்ம செய்யணும். ஆனா எங்களுடைய சிந்தை எப்படி இருக்குதுங்க, ஒரு கனெக்டிவிட்டியில இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் கர்த்தர் இயேசு என்ன பண்ணாருன்னா இந்த முதல் வருகையில அவர் போகும்போது அவர் என்ன சொன்னார்னா நான் போயிட்டு ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ணின பின்பு நான் திரும்ப என்ன பண்றேங்க, நான் இருக்கிற இடத்துல உங்களை நான் கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்போ ஒவ்வொருடைய சிந்தையும் எப்படிதான் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட அந்த ஒரு சிந்தையில நம்ம கனெக்ட் ஆயிருக்கணும் அப்படின்னு கூட நம்ம பாக்குறோம். அப்போ இந்த ஒரு விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்த்தர் இயேசு ஈடுபலி கொடுத்துட்டாரு. அவர் கொடுத்துட்ட பிறகு அந்த ஒரு காரியங்களை எப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாசிக்கலாங்க. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை கூட நம்ம வாசிக்க கேட்கலாம். ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம், நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். பாத்தீங்களா அன்புக்குரிய சகோதரர்கள், அப்போஸ்தலர்கள் எப்படி வெளிப்பட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரு மாம்சத்துல வந்தாரு, ஈடுபலியை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு ஆவியின் சரீரத்துல அவர் உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்போ மாம்சத்திலிருந்து ஆவிக்குரிய ஒரு தெய்வீக நிலைமைக்கு அவர் என்ன பண்ணார்னா உயிர்ப்பிக்கப்பட்டார் அப்படின்னு மாற்றப்பட்டார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. அப்போ இதை குறித்து பேதுரு கூட எப்படி எழுதுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை கூட நம்ம வாசிக்கிறோம். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். பாருங்க, இங்க கர்த்தர் இயேசு நம்மள தேவனிடத்துல கொண்டு போய் சேர்க்கணும். தேவனிடத்துல கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு அவர் தன்னை ஈடுபலியா கொடுத்து அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாம்சத்துல கொலை உண்டு ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த வசனங்கள்லாம் நம்மளுக்கு எதுக்கு கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது நம்முடைய சிந்தையில புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். இனி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம மாம்சத்தின் பிரகாரம் பார்க்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா பார்க்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் கொடுத்த அந்த மாம்சம் இந்த உலகத்துக்கு ஒரு ஈடுபலி. திரும்ப அந்த மாம்ச சரீரத்தை எடுத்துட்டாருன்னா அந்த ஈடுபலிக்கு ஒரு பிரயோஜனம் இருக்காது. ஸோ அதனால அந்த மாதிரி பண்ண முடியாதுன்றனால அந்த ஒரு மாம்ச சரீரத்தை அவர் எடுக்கல அப்படின்றத நம்முடைய சிந்தையில கொண்டு வரணும். அதே நேரத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அந்த முதல் வருகை அந்த ஒரு காரியங்களை பார்க்கும்போது அவர் உயிர்த்தெழும்பதற்கு முன்னாடிங்க, உயிர்த்தெழுந்த பின்னாடி என்ன காரியங்களை அவர் செய்தார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதாவது உயர்ந்த நிலையை விட்டு தாழ்ந்த நிலைக்கு அவர் என்ன பண்ணார்னா அந்த உயிர்த்தெழுதலுடைய சாரம்சத்தை
முதல் வருகையில சீஷர்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்ததை கூட நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. அப்போ இந்த ஒரு இரண்டாம் வருகை அந்த ஒரு காரியத்தில் அவர் பார்க்கும்போது அவர் எப்படி வரார் அப்படின்னு பார்க்கும்போது அதிகாரத்தோடு வரார். ஸோ இப்போ எப்படி ஆயிட்டார் கர்த்தர் இயேசு? அதிகாரம் உடையவரா, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த ஒரு வசனங்களை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு வசனங்கள் மூலியமா அப்போ கர்த்தர் இயேசு இந்த ஒரு அதிகாரத்தோடு இந்த இடத்துல இறங்கி வரார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். ஒரு சின்ன சின்ன உதாரணங்களை சில இடத்துங்க இந்த சப்ஜெக்ட்ல கொடுத்துருக்காருங்க பிரதர், அதை எழுதியிருக்காரு. என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முதலாவது நம்ம ஒருத்தரை குறித்து பார்க்கலாங்க. அவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகதலேனா மரியாள். இந்த மகதலேனா மரியாளை பத்தி இன்னும் ஒரு டெப்தான ஒரு சப்ஜெக்ட் இருக்குதுங்க. 2 விதமான பாவிகள் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழ் கூட இந்த ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. கர்த்தர் சித்தமானால் அதை இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். இந்த ஒரு மகதலேனா மரியாள் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பரிசேயன் வீட்டில் கர்த்தர் இயேசு இருக்கிறாரு. அந்த இடத்துல போறாங்க. போகும்போது அவங்க செய்த ஒரு காரியம் அங்க இருக்கிறவங்க எல்லாமே முன்முறுக்கிறாங்க. அப்போ கர்த்தர் இயேசு அதை பார்த்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பா ஒரு எஜமான் இருந்தார். அந்த எஜமானுக்கு 2 பேர் இருந்தாங்க. 2 ஊழியர்ல ஒருத்தர் கொஞ்சமா கடன் பண்ணிருந்தாரு, ஒருத்தர் வந்து அதிகமா கடன் பண்ணிருந்தாரு. கொடுக்க அவங்களுக்கு திராணி இல்ல போது எஜமான் வந்து அவங்கள மன்னிச்சிட்டார். மன்னிக்கும் போது யார் அதுல வந்து ரொம்ப அவங்க எஜமான் கிட்ட அன்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்போ அவர் என்ன சொல்றாரு அந்த பரிசேயன் அப்படின்னு பார்க்கும்போது யார் அதிகமா கடன் பட்டாரோ அவங்க தான் கண்டிப்பா அதுல அன்பா இருப்பாங்க. நல்லா நீ தான் நினைச்சு சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஸோ அந்த மாதிரி பெரிய ஒரு பாவத்துல இருந்த இந்த சகோதரி இந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா ஸோ அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டவங்களாம் அந்த இடத்துல இருந்து திரும்பி போனாங்க. ஆனா பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு கர்த்தர் இயேசுல இருந்து திரும்பி போனதுல இருந்து அவங்க இயேசு கிறிஸ்துவை விட்டுட்டாங்களா அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை விடலைங்க. அதுல இருந்து தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவோட ஒரு தொடர்புல இருந்தாங்க. இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறையும் போது கூட தாயாகிய மரியாள், மகதலேனா என்னும் மரியாள் 2 பேருமே அங்க இருக்கிறாங்க. அதே நேரத்துல அன்னைக்கு நைட்டெல்லாம் அவங்க தூங்குனாங்களா அப்படின்னா தூங்குனாங்களா என்னன்னு கூட தெரியாதுங்க. 3வது ஜாமம், அதாவது 3 மணிக்குள்ளே இருட்டிருந்த அந்த உயிர்த்தெழுந்து தன்னை வெளிப்படுத்தின முதல் தரிசனம் யாருக்கு தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மகதலேனா மரியாளுக்கு தான் தரிசனமானார். அப்ப கூட இவங்க எப்படி எந்த மாதிரி தரிசனமானார் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம முக்கியமா புரிஞ்சுக்கொள்ள விஷயம் வந்து தோட்டக்காரரை போல பாருங்க. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து வந்துட்டாரு. இப்போ தன்னை வெளிப்படுத்துறாரு. வெளிப்படுத்தும் போது தோட்டக்காரரா அவங்களுக்கு தெரியுறாங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கர்த்தர் இயேசுவை எங்க சிலுவையில் இங்க மன்னிக்கணும், கல்லறையில வச்சுட்டு இந்த இடம் வந்து அவங்க காணோம், வேற எங்கன்னா இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மரியாளேன்னு கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே அவங்க ரபுனின்றாங்க. பாருங்க அந்த வாய்ஸ். இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேங்க, நான் இறந்துடுறேன். இறந்துட்டு பிறகு இது மாம்ச வந்து எங்க அப்பா அம்மா சரீரத்துல இருந்து வந்தது. இறந்துட்ட பிறகு தேவன் வந்து எனக்கு புது சரீரத்தை கொடுத்து எடுத்துப்பாரு. அப்போ புது சரீரத்தோடு நான் வந்து பேசினேன்னா நான் பேசுற ஸ்டைலும் நான் பேசுற அந்த ஒரு காரியங்களை நீங்க நினைக்கும் போது இது ஸ்டாலின் பிரதர் தானே இப்படி பேசுவாரு அப்படின்னு சொல்லுவீங்களா? அந்த மாதிரி அவங்க ஐடென்டிஃபிகேஷன் பண்றாங்க. உடனே ரபுனி போதகரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே கர்த்தர் இயேசு என்ன சொல்றாருன்னா அந்த இடத்துல நீ வந்து இந்த இடத்துல தாமதம் பண்ணாம நீங்க போயிட்டு என்ன பண்ணா சீஷர் இடத்துல சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. அப்போ சீஷர் இடத்துல போறாங்க. இந்த அம்மா சீஷர் இடத்துல போகும்போது சீஷர்கள் ஒரு வீட்டுல கூடியிருக்கிறாங்க. கூடியிருக்கும் போது அவர் எப்படி உள்ள வந்து அவங்களுக்கு வெளிப்படுத்துறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் ஆவியின் சரீரத்தில் இருக்கிறார். அந்த ஒரு விஷயத்தை எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மூடிய கதவுகளுடன் அந்த அறை வந்து கதவு மூடிட்டு இருந்ததுங்க. அந்த மூடிய கதவு அறையில இவர் உள்ள வர்றாரு. ஸோ ஆவியினுடைய ஜீவித்துல தான் உள்ள வர முடியும். உள்ள வந்து மாம்ச சரீரத்தை எடுத்துட்டு உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ சீஷருங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா பார்த்துட்டு ஒரு சிலர் பயப்படுறாங்க. ஒரு சிலருக்கு வந்து திடீர்னு ஒரு உள்ள பூட்டின வீட்டுல இருந்து உள்ள வந்தா எப்படி இருக்குங்க, அந்த ஒரு பயம் தான் அவங்களுக்கு இருந்தது. ஸோ அப்போ அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த ஒரு கர்த்தர் இயேசு அப்படி அவங்களுக்கு வெளிப்படுத்தி உங்களுக்கு சமாதானம்னு சொல்லி நான் தான் கர்த்தர் இயேசு, இந்த பாருங்க இந்த மாதிரி என்ன சாவடிச்சாங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சம்பாஷணை பண்ணார். அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு சிலர் அதை வந்து ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். சீஷர்களுக்கு மிகுந்த சந்தோஷமும் அதே நேரத்துல கலக்கமும் கூட அவங்களுக்கு இருந்தது.
ஆனா நாட்கள் போக போக அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த ஒரு காரியங்களை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இன்னொரு ஒரு காரியங்களை குறித்து நம்ம பார்க்கும்போது எம்மாவூர் சீஷர்கள். ஸோ எம்மாவூருக்கு போகும் வழியில சீஷர்களோட கர்த்தர் இயேசு நடந்து போறார். அவரும் கூட சேர்ந்து நடந்து போயிட்டு பாருங்க, ஒரு பாயிண்ட்ஸும் நீங்க நோட் பண்ணணும். பிரதர் கேட்பார், கண்டிப்பா தூங்கக்கூடாது. தூங்கிட்டீங்கன்னா பாயிண்ட்ஸ் அடிபட்டுரும். ஸோ எம்மாவூருக்கு போகும் வழியில அந்த சீஷர்கள் நடந்து போறாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல என்ன பண்றாருன்னா மாம்ச சரீரத்தை எடுத்து இவங்களோட வந்தார், வந்து சம்பாஷணை பண்ணிட்டு வர்றார். இந்த ஒரு காரியம் எப்படி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவும் நம்ம உதாரணத்துக்கு தான் சொல்றோம். நீங்க வந்து தவறா புரிஞ்சுக்கிறது. நம்ம பெயர் கிறிஸ்தவ மண்டலம் இருக்குது. பெயர் கிறிஸ்தவ மண்டலம் இருக்கும்போது இப்போ நான் ஒரு லீடராக இருந்துக்கிட்டு என்னோட ஒரு 10 பேரை கூப்பிட்டுக்கிட்டு நான் போயிட்டு எப்போ பாரு அவங்கள குறை சொல்லிக்கிட்டே இருக்கேன். எப்போ பாரு அவங்கள நீ வந்து சொல்றதெல்லாம் தப்பு, நீ சொல்றதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டே இருக்கேன். சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா என் மேல ரொம்ப கோபம் ஆயிடுச்சு. கோபம் ஆயிட்டு முதல்ல இவனை போட்டு தள்ளனா தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னை போட்டு தள்ளிடுறாங்க. என்ன சாகடிச்சிட்டாங்கன்னா இப்ப என் கூட இருந்தவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குங்க, அடுத்தது நம்ம தான் அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். அந்த மாதிரி இவங்களுக்குள்ள கர்த்தர் இயேசு கூட இருக்கும்போது ரொம்ப தைரியமா இருந்தாங்க. எல்லா விதத்திலுமே அவங்க ரொம்ப தைரியமா இருந்தாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து நிறைய அற்புதம் அடையாளம் செய்தார். ஸோ அப்போ தேவனிடத்திலிருந்து வரும்போது அநேக காரியங்களை அவர் வெளிப்படுத்தினார். அப்போ இந்த மாதிரி வெளிப்படுத்தும் போது அந்த சீஷர்களுக்கெல்லாம் ரொம்ப தைரியமா இருந்தது. ஆனா இப்ப கர்த்தர் இயேசுவை கொலை பண்ணிட்டாங்க. கொலை பண்ணிட்ட பிறகு இவங்களுக்கு ரொம்ப பயமும் கலக்கமும் வாழ்க்கையே போச்சுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சம்பாஷணை பண்ணிட்டு வராங்க. இயேசு கிறிஸ்துவும் கூட வர்றாரு. கூட வரும்போது எதை குறித்து நீங்க பேசினுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கேட்டால் அவங்க சொல்றாங்க, இந்த எருசலேம்ல இந்த நேரத்தில் நடந்த சம்பவம் வந்து உங்களுக்கு தெரியாதா, நீங்க அந்நிய மனுஷரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து தெரியாத மாதிரி தான் என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இவங்க விலைக்கு சொல்றாங்க, ஏன் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல அமைதியா அந்த மாதிரி கேட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீஷர்களுக்குள்ள இவங்களுடைய இந்த இருதயத்தினுடைய சிந்தனை எப்படி இருக்குது, இவங்க எந்த அளவுக்கு தன்னை வந்து பயந்து இருக்காங்க, எந்த அளவுக்கு இவங்களுக்குள்ள கலக்கம் இருக்குது, இதெல்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இப்ப கர்த்தர் இயேசு என்ன பண்ணார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தீர்க்க தரிசன வசனங்களை எடுத்து அவங்க இடத்துல சம்பாஷணை பண்றார். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் சொல்லியிருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க இல்லைங்களா, வேதத்தில் இப்படி எல்லாம் சொல்லியிருக்குது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சம்பாஷணை பண்ணும்போது அவங்களுடைய இருதயங்கள் எப்படி இருந்துச்சுங்களா, கொழுந்து விட்டு எரிந்து. நம்மளுக்கு எப்போ உங்க கொழுந்து விட்டு இருந்துச்சு? அடிப்படை சத்தியங்களை கேட்கும் போது தான். இன்னைக்கு அடிப்படை சத்தியங்களை கேட்ட 5 சகோதரிக்கு வந்திருக்காங்க. அவங்களுடைய இருதயங்கள் அப்படிதான் இருக்கும். இப்போ ரொம்ப கொழுந்து விட்டு இந்த ஒரு சத்தியங்களை இப்படி கேட்டோமே அப்படின்னு அந்த சத்தியத்தை மட்டும்தான் பார்க்கணுங்க. கடைசி வரைக்கும் சத்தியத்தை மட்டும்தான் அவங்க நினைக்கணும். சகோதரர்களை எந்த விதத்திலையும் சகோதரிகளை பார்க்கக்கூடாது. இந்த ஒரு அழைப்புல வந்திருக்கிற எல்லாருமே இது எப்படி நமக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 வருஷ காலமா ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு பால் கொடுத்து வளர்க்குற மாதிரி நம்முடைய மூத்த சகோதரர் ஒரு வாரமும் வந்து இந்த சப்ஜெக்டை எடுத்து உங்களுக்கு சொன்னார். இப்போ அவர் ஒரு தாயை போல என்ன பண்ணார்னா உங்களை தேற்றினார். இந்த வசனங்களை கொண்டு தேற்றும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த இருதயம் அப்படின்னு பார்க்கும்போது சகோதரர் மேலேயும் ரொம்ப பட்சமா இருக்கும், அதே நேரத்துல அந்த சத்தியத்தின் மேல ரொம்ப வாஞ்சையா இருக்கும். மகதலேனா மரியாதை போல அந்த வாஞ்சை அப்படி இருக்கணுங்க. கடைசி வரைக்கும் தேவனோட அப்படி ஒரு தொடர்புல அன்புல இருக்கணும் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ இந்த ஒரு காரியங்கள்ல இப்படி சத்தியங்களை வாங்கிக்கிட்ட நமக்கு தேவன் கொடுக்கக்கூடிய சில ஆலோசனைகளை நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு காரியங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மன்னிக்கணும், இந்த ஒரு சம்பாஷணைகள் அந்த ஒரு சம்பாஷணைகள் பண்ணிட்டு பார்க்கும்போது கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னா, இப்போ அவங்க பேசிட்டு வரும்போது அந்த ஒரு இடத்துல வரும்போது நைட் டைம் ரொம்ப நேரம் ஆயிடுது. நைட் டைம் ஆயிட்ட பிறகு அவர் என்ன பண்றாருன்னா, இயேசு கிறிஸ்து கடந்து போறவரா போனாரு. ஆனா இவங்க என்ன பண்ணலன்னா அவரை விடாம, நீங்க பாருங்க நைட் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நீங்க இருந்து காலையில போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ அவங்க கூட இருக்கும்போது அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவருடைய ஸ்டைல் அப்பத்தை பிட்டு, அதாவது ஜெபம் பண்ணி அப்பத்தை பிட்டு.
ஸோ அந்த ஜெபம் பண்ணிட்டு அப்பத்தை பிட்டும் போது அப்போ அவங்களுக்கு என்ன ஒரு தோற்றம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இவர் இயேசு கிறிஸ்தாச்சே, இயேசு கிறிஸ்து மட்டும் தான் அப்படி பண்ணிட்டு இருந்தார். ஸோ அந்த ஒரு விஷயங்கள் அவங்களுக்கு அப்போ அவங்களுக்கு ரொம்ப அழகா வெளிப்பட்டது. அப்போ அந்த சீஷர்களுக்கு என்ன ஒரு தைரியம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது உண்மை, இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறதும் உண்மை அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஊழியங்கள்லாம் எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப ஆழமா இருந்துச்சுன்னு கூட நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சீஷர்கள்லாம் வந்து சேர்ந்து இருக்கும்போது யார் இல்லைங்க அந்த இடத்துல? தோமா இல்லை. ஸோ தோமா என்ன சொன்னார்னா, நான் இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்துல அவருடைய விழால கை போட்டு பார்த்தா மட்டும்தான் நம்புவேனார். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா திரும்ப வர்றார். அதே மாதிரி மூடிய கதவுல உள்ள வரும்போது அவங்க கிட்ட வந்து சமாதானம் சொல்றாரு. அப்போ தோமாவை கூப்பிட்டு சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்துக்கும்போது, கை போட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா தோமா என்ன பண்றாரு, ஆண்டவரேன்னு சொல்லி அழுகுறாரு. அவன் அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், நீ அப்போ காணாமல் விசுவாசிக்கிறீங்க யாருங்க? நாமத்தான் காணாமல் விசுவாசிக்கிறோம். அப்போ நாம என்ன பண்ணலாம்னா அந்த இடத்துல பாக்கியவான்களா கூட இருக்கிறோம் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்துல இந்த ஒரு சீஷர்கள் சோர்ந்து போன நிலைமையில இருக்கும்பொழுது அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப இயேசு கிறிஸ்துவை பிடிச்சிட்டு அவர் கொலை பண்ணிட்டாங்க, மரித்துட்டாருன்னு சொல்லி தெரிஞ்ச பிறகு இந்த சீஷர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, எல்லாம் கூடி பேசிட்டு இருக்கும்போது பேதுரு சொல்றாருங்க, நான் திரும்ப மீன் பிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லும் போது அவரோட 6 பேர் கூட சேர்ந்து போயிடுறாங்க. கூட சேர்ந்து போன உடனே இப்ப இயேசு கிறிஸ்து அவங்கள திடப்படுத்தணும். இவருக்கு என்ன சோறு வந்துச்சு பேதுருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணுங்க, நம்ம காட்டி கொடுத்துட்டோம், இதை மன்னிக்கணும், இயேசு கிறிஸ்துவ மறுதளிச்சிட்டோம். ஸோ மறுதளிச்சு அவரை சபிக்கவும் செய்துட்டோம். அப்படி செய்ததுனால அவருக்குள்ள ஒரு குற்ற உணர்வு, இயேசு கிறிஸ்துவை திரும்ப எப்படி இது பண்றதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு கூட ஒரு அடிப்படை சத்தியங்கள் கேட்கும் போது 42வது பாடத்துல எங்க அப்பா இறந்துட்டாருங்க. இறந்துட்டப்போ நான் என்ன பண்ணேன், நிறைய பேர் சகோதரர்கள் அதுக்கப்புறம் வந்து பிரதர் என்ன பிரதர் சப்ஜெக்ட் கேட்கலையா அப்படின்னு கேட்டாங்க. கேட்கும்போது, பிரதர் சும்மா கடவுள்ன்றதெல்லாம் சும்மா பிரதர், அதெல்லாம் போய் இன்னைக்கு கடவுள் யாருன்னு எனக்கு வெளிப்படுத்திட்டு எங்க அப்பாவை வச்சுட்டு வரா அப்படின்னு நிறைய கேள்விகள்லாம் அவங்கள கேட்டுங்க. சகோதரர்கள் அமைதியாக கேட்டு போயிடுவாங்க. கேட்டு போயிட்ட பிறகு அதுக்கப்புறம் எனக்குள்ளே ஒரு ஏதோ இழந்துட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். சரி, இந்த சத்தியத்தை திரும்ப கேட்கணும் போது நம்ம சகோதரர்கிட்டே கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சகோதரர்கிட்டே கேட்டேன். அவங்க இல்லை பிரதர், நீங்கள் பிரதரை கேளுங்க. நான் அவங்கள அவ்வளோ கேள்வி கேட்டதுனால சகோதரருடைய முகத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப அசிங்கமா இருந்ததுங்க எனக்கு. அவரை பார்க்கவே முடியல. சரி, நான் என்ன பண்ணேன், ஏன் மனுஷருங்கிட்டலாம் கேட்கணும், தேவனிடத்துல கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒரு வாரம் ஜெபம் பண்ணாங்க. டெய்லி முட்டி போட்டு, ஆண்டவரே உங்களுக்கு தெரியும் எங்கள் அப்பாவை நான் எந்த அளவுக்கு நேசிச்சேன்னு, அதனால் நான் பேசுனது கண்டிப்பாக தப்பாக தான் இருக்கும், தயவுசெய்து என்னை மன்னிச்சிடுங்க, உங்களுக்கு சித்தமான இந்த சத்தியத்தை எனக்கு திரும்ப கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணின்னு வந்தேன். கரெக்டாக 7வது நாளுங்க, 7வது நாள் ப்ரேயர் பண்ணி முடித்தேன். எங்கள் அக்கா வந்து கண்டிப்பேர்லேருந்து வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்தப்போ அவங்கள கூப்பிட்டு போயிட்டு திரும்ப பஸ் ஏற்றுறதுக்கு கூப்பிட்டு போனேன். பஸ் ஏற்றிட்டு வந்தேங்க. வரும்போது சகோதர வழியில் பார்த்துட்ட பிறகு நேராக பார்த்துட்டோம். என்ன சொல்றதுன்னே தெரியல. சகோதரருடைய கையை பிடிச்சிக்கினேன், ரோட்ல அழுதேன், ரொம்ப நேரம் அழுதேன். நான் அழுகுற வரைக்கும் பொறுமையா காத்திருந்தேன். அழுது முடிக்கிற வார்த்தையே வரலைங்க எனக்கு. பார்த்தோன்னே அழதான் வந்துச்சு. அதுக்கப்புறம் பொறுமையா காத்திருந்து சகோதரர்கிட்ட இந்த மாதிரி சொன்னேங்க, பிரதர் திரும்ப அந்த சத்தியம் கிடைக்குமா அப்படின்னு. பிரதர் நாங்கள் அதுக்கு தான் பிரதர் வெயிட் பண்ணியிருந்தோம், ஒன்றுமே சொல்லலைங்க, அதுக்கு தான் வெயிட் பண்ணியிருந்தோம், இந்த வீட்டிலேருந்து அரேஞ்ச் பண்ணிடலாம் பிரதர், அரேஞ்ச் பண்ணி கொண்டு வந்தார். ஸோ அந்த ஒரு விஷயங்களை நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுங்க. ஸோ சகோதரர் வந்து அந்த மாதிரி தேவன் என்ன பண்றாருன்னா, நம்ம ஒவ்வொருவரையும் இந்த ஒரு ஆச்சரியத்தோட நடத்தக்கூடிய ஒரு காரியங்களை நம்ம போறோம் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. இந்த மாதிரி தான் கர்த்தர் இயேசு கூட என்ன பண்ணியிருக்காருன்னா, சீஷர்களை ரொம்ப அதிகமா நேசிச்சிருக்காரு. அப்போ பேதுரு இடத்துல திரும்ப போய் என்ன பண்றாருன்னா, அந்த இடத்துல பேதுரு இந்த ஒரு குற்ற உணர்வோடு இருக்கும்போது கர்த்தர் இயேசு அந்த இடத்துல போறாரு. போயிட்டு திரும்ப என்ன பண்றாருன்னா, அந்த மீன் பிடிக்கிறவங்களை கூப்பிட்டு, புசிக்கிறதுக்கு எத்தனை இருக்குதுங்களா, சாப்பிட்றதுக்கு இருக்குதுங்களான்னு கேட்குறாங்க. இல்லைன்னும் போது இவங்க திரும்ப மீன் பிடிக்க போறாங்க. இவர் அது வரைக்கும் கரையில காத்திருந்து நெருப்பு மூட்டி மீன் பிடிச்சிட்டு வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வெயிட் பண்ணிட்டு திரும்ப இவங்க வந்த பிறகு அதுக்கப்புறம் தன்னை வெளிப்படுத்திட்டு பேதுரை கூப்பிட்டு கேட்கிறாரு, நீ என்னை நேசிக்கிறாயா?
அவர் 3 முறை கேட்கிறாருங்க. இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் இல்லைங்களா? ஸோ 3 முறை கேட்கிறாரு. அந்த 3 முறை கேட்கும் போது அவர் ஒரு 3ஆவது முறை ரொம்ப மனம் கசந்து அழுது சொல்றாரு இல்லைங்களா? அப்போ கர்த்தரேசுனுடைய அந்த அன்பை அவருடைய உருக்கத்தை அவர் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நிறைய ஊழியங்களை அவர் செய்தார். பேதுரு பெரிய ஊழியங்களை ரத்த சாட்சியா கூட மறிக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஊழியங்களை செய்தார். ஸோ அந்த மாதிரி நீங்க இனிமேட்டு மீன் பிடிக்க வேணாம், மீன் பிடிக்க போகாம மனுஷர்களை பிடிக்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறார். ஸோ இந்த மாதிரி தான் தேவன் நம்மளை கூட இந்த ஒரு அழைப்புக்கு கொண்டு வந்திருக்கிற. நம்ம கூட என்ன பண்ணோம்னா மனுஷர்களை பிடிக்கக்கூடியவர்களா இருக்கணும் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஒரு உயிர்த்தெழுந்த பின்பு ஒரு 40 நாள் என்ன பண்ணாருன்னா அவர் தன்னை எவ்வளியெல்லாம் வெளிப்படுத்தினார் மாம்சத்துல வந்து அப்படின்னு பார்க்கும்போது அநேக காரியங்கள்ல அவரு வெளிப்படுத்தினாரு. அதே பிரகாரமாகத்தான் இப்போ 2ஆம் வருகையிலும் இந்த ஒரு வசனங்கள்லாம் எதுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் வருகையில கர்த்தர் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு சீஷர்களுக்கு எப்படி வெளிப்படுத்தினார், அதே போலதான் 2ஆம் வருகையிலும் இன்னைக்கு இருக்கிற நமக்கு கூட என்ன பண்றாருன்னா அநேக காரியங்களை வெளிப்படுத்துறார். நான் நிறைய விஷயங்களை நான் உணர்ந்திருக்கேங்க. சகோதரிகள் கண்டிப்பா உணர்ந்திருப்பீங்க, உங்களுக்கு அது தெரியும். அந்த ஒரு காரியங்களை நம்ம பார்க்கும்போது நாம இன்னைக்கு எப்படி அழைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பாத அங்கங்களா இல்லைங்களா, கடைசி அங்கங்களா நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஒரு 2ஆம் வருகையில வந்து அவர் என்னென்ன செயல் திட்டங்களை செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அநேக வசனங்கள் மூலியமா சகோதரர்கள் மூலியமா தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா நமக்கு வெளிப்படுத்தியிருக்காரு. அந்த வசனங்களெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். கேட்டு இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா நம்மலாம் வந்து கொஞ்சம் முன்னாடி உடன்படிக்கை செய்திருக்கிறோம். இன்னைக்கு சகோதரர்கள் 5 பேர் புதிய உடன்படிக்கை செய்திருக்கிறாங்க. அவங்களும் கூட இந்த ஒரு வசனங்களை சரியா புரிந்து கொண்டு கர்த்தர் இயேசு மேல அவங்க எந்த அளவுக்கு அன்பு வைத்து அந்த ஊழியத்தை செய்து முடித்தார்களோ, தேவன் அவருடைய கட்டளைகளை அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு தேவனுக்கு பிரியமா நடந்தாங்களோ, அது போலதான் நாமும் கூட இந்த நாட்கள்ல நடக்கக்கூடியவர்களா இருக்கிறோம் அப்படின்னு கூட இந்த ஒரு வேலன்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோங்க. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால நமக்கு நித்திய ஜீவன் உண்டு அப்படின்ற ஒரு வார்த்தையை கூட நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த மாதிரி வேத வாக்கியங்களை நம்ம ஆராய்ச்சி ஒவ்வொரு வாரமும் தேவன் நமக்கு கொடுத்து இந்த ஒரு வருட காலத்துல ரொம்ப அருமையா நம்ம இடத்துல வந்து 5 நபர்களை கூட்டி சேர்த்திருக்கிறார். நம்முடைய இப்படி கூட்டி சேர்த்து என்ன பண்ணியிருக்காருன்னா, இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த பார்க்கணுங்க. தேவன் வந்து இப்படி கூட்டி சேர்க்கிறார் இல்லைங்களா, கூட்டி சேர்த்துட்ட பிறகு நாம செய்யற ஒவ்வொரு ஊழியங்களும், நாம செய்யற ஒவ்வொரு அர்ப்பணிப்பும் என்ன மாதிரியான ஒரு அன்போடு பரிவோடு நம்ம செய்கிறோம் அப்படின்றத நம்ம அவர் பார்க்கும்போது தேவன் எப்படி மகிழ்றாராம் தெரியுங்களா? அதை குறித்து ஒரு அழகான ஒரு தீர்க்க தரிசனம் கொடுக்கப்பட்டிருக்குதுங்க. அதை குறித்து கூட நம்ம வாசிக்கலாங்க. ஏசாயா 52ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை கூட நம்ம வாசிக்க கேட்கலாம். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன. அன்புக்குரிய சகோதரர்களே, சியோன் மேல இருக்கிற பாதங்கள் யார் தான் அப்படின்னா பாதாங்கங்களாகிய நாம தான். நம்மளை எப்படி சொல்றாருன்னா, எவ்வளவு அழகா இருக்கிறீங்க. கண்டிப்பா நம்மளுடைய உடல் தோற்றத்தில் இல்லை, முக தோற்றத்தில் இல்லை அழகு. நாம செய்யற அர்ப்பணிப்புலையும் ஊழியத்திலையும் தேவனை கனம் பண்ணுகிறதுலையும் கர்த்தர் இயேசுவை சார்ந்து எந்த அளவுக்கு இந்த ஒரு ஓட்டத்துல ஓடுறோம் அப்படின்றதுல தான் நம்முடைய அழகு இருக்குது அப்படின்றத கூட நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட பாடங்களை கொடுத்த நம் பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தர் இயேசுவின் நாமத்தினால நன்றிகளும் துதிகளும் ஸ்தோத்திரங்களும் நம்ம எடுத்துக்கொள்கிறோம். வாய்ப்பு கொடுத்த சபையாருக்கும் மூப்பருக்கும் கூட அன்பையும் வாழ்த்துக்களையும் நம்ம தெரிவித்துக் கொள்கிறோம். இதை தொடர்ந்து சகோதரர் 2 பேர் எடுக்க போறாங்க, அவங்களுக்கும் கூட அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து. தேங்க்யூ பிரதர்.